Hi friends, இந்த வீடியோவில் வாரே ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ் லிமிடெட் இந்த ஷேரை பற்றி பார்ப்போம். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 1020 ரூபா இருக்குது. இவங்க வந்து மார்க்கெட் லீடர் இன் எனர்ஜி ஸ்பேஸ். வாரே குரூப் வந்து ஓவர் 35 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. இந்தியா டயர் 1 சோலார் மாடல் மேனுஃபேக்சரர் 26 கண்ட்ரீஸில் இருக்காங்க. இவங்க வந்து இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இபிசி ப்ராஜெக்ட்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டீல்ஸ் வித் யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் ப்ராஜெக்ட்ஸ், ஃபர்லிங் சோலார் ப்ராஜெக்ட்ஸ், ரூஃப்டாப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ், சோலார் ப்ளஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. வாரே ரெனியூவபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் லிஸ்டட் கம்பெனி இன் இந்தியா. சேல்ஸ் க்ரோத் வந்து 134% இருக்குது பாஸ்ட் 10 இயர்ஸில். ரெனியூவபிள் இது க்ரோத் ஆகிட்டே இருக்குது. 2016 1897 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த 2025 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இவங்களோட ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டினியூஸ் ப்ராஜெக்ட் ஒர்த் 140 மெகாவாட் பீக் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் 210 மெகாவாட் கெப்பாசிட்டி மசையா ப்ராஜெக்ட், செல்லோ இண்டஸ்ட்ரீஸ் ரூஃப்டாப் ப்ராஜெக்ட்ஸ், ஏஎம் கிரீன் ப்ராஜெக்ட் 296 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்குது. ஜிடபிள்யூ ஸ்கேல் ப்ராஜெக்ட் இருக்குது. அப்புறம் ஆஸ் ஆஃப் 30th ஜூன் வந்து கம்பெனி வந்து 3.03 கிகாவாட் இபிசி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 59.26 மெகாவாட் ரூஃப்டாப் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கீ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2012 மெகாவாட் கிரவுண்ட் மவுண்டட் ப்ராஜெக்ட் இன் பெக்கானர் ராஜஸ்தான். அதுக்கப்புறம் 980 மெகாவாட் ப்ராஜெக்ட் கிரவுண்ட் மவுண்டட் ப்ராஜெக்ட் அட் கர்னால் இன் ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறம் 4.25 மெகாவாட் ரூஃப்டாப் ப்ராஜெக்ட்ஸ் இன் சித்தோகர் இன் ராஜஸ்தான். அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நிறைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இவங்களோட ஆர்டர் புக் வந்து நல்லா இருக்குது. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் லீடிங்கில் இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. 2030 வந்து 280 கிகாவாட் சோலார் பவர் கெப்பாசிட்டி வந்து வரணுங்கிறது தான் இவங்களோட கோலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட க்ரோத் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் 122 CAGR 229 crores எண்ட் ஆஃப் FY25 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஆவரேஜாக வந்து 61% பாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்குது, விச் இஸ் குட். ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போதைக்கு 1000 ரூபா ரேஞ்சில் இருக்குங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டி வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து 1200, 300, 1400 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.